எவ்வளவு குருதட்சணை கொடுத்தாலும் தகும் அந்த அளவுக்கு அவங்க குருதட்சணை கேட்காத குருக்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டில் ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு போனவங்க. சோ அதனால அவருக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு எனக்கு. இந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாம், ஒரு வெற்றி படமா வரும்னு எனக்கு நம்பிக்கை. அவர் என்னன்னா யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயங்கள் கனவு காண மாட்டார். அவர் ஒரு பள்ளி வாத்தியாரின் கராரம், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகஸ்தருக்கான ஒரு நேர்மையும், அந்த 9 மணின்னா 9 மணிக்கு கரெக்டா ஆரம்பிச்சு இந்த நேரத்துக்குள்ள இதை முடிச்சு இதை செய்யணும்ன்ற ஒரு கட்டுப்பாட்டில் நம்பிக்கை உள்ளவருங்கிறதுனால இது கொஞ்சம் கலக்கலா அலசலான ஒரு விஷயமா அவருக்கு தோன்றியது. வேண்டான்ட்டாரு. என்ன வேண்டான்ட்டாரு? இல்ல ஒரு காட்சியில் செய்து காட்டுகிறேன் என்று புன்னகை மன்னன் செஞ்சு காட்டினேன் அவருக்கு. இப்ப இதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஒரு முழு படத்தை எப்படி பண்றது? வேணாம், வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு விட்டாரு. ஆனா எனக்கு அது ஒர்க் பண்ணிட்டே இருந்தது. அதற்கு பிறகு தனியாக என்னுடைய கம்பெனி தொடங்கி அந்த காட்சிக்கு ஒரு 2-3 சீன் எப்படி பண்ணலாம்னு ஐடியா வந்துருச்சு. ஆர்வம் அதிகம் எனக்கு. அதனால முதல்ல குளமான்னு பார்க்காம குளிக்கிற ஆர்வம் ஜாஸ்தி எனக்கு. குதிச்சிருவேன் நான். அந்த மாதிரி அந்த முதல குளத்துல குதிச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு மாதம் படம் எடுத்த பிறகு இந்த 2 யுக்திகளை தவிர வேற யுக்திகள் இல்லை என்கிட்ட. ஒரு படம் அப்பதான் அவருடைய அசரீரி குரல் மாதிரி கேபி அவர்களின் குரல் ஒலித்தது. படம் பூரா எப்படா பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. மாட்டிக்கிட்டோமே இந்த மாதிரி நினைச்சிட்டு என்ன பண்றது, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு யூனிட்லாம் என்ன சார் ஐடியா வந்துருச்சா? அந்த மூணாவது வந்துருச்சு. 4வது வந்ததுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டேன் நான். 3வது வரல, 2வதுமே கன்ஃபியூஷனா இருக்கு எனக்கு. ஆனா கதையை மாத்திரம் கொஞ்சம் மாத்திரலாம், இது சரியா வரலன்னு ஏதாவது சால்ஜாப் சொன்ன ஒரு விஷயம் தான். யோசித்து சொல்ல ஒரு தெனாலிராமன் கதை மாதிரி நல்லபடியாக முடிந்தது. கதை சரியில்லை அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அதுவும் ஒரு வகையில் நியாயம்தான். அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்க என்னை அறியாமல் அந்த நெசசிட்டி மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பிரஷர் தாங்க முடியாம 7-8 ஐடியா வந்துருச்சு. அதை பற்றி கூட அப்புவின் ரகசியம் என்று ஒரு தனியாக ஒரு தொலைக்காட்சியிலேயே ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி தொடராக செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டேன். சரி சார், இப்போ கண்டிப்பா நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. கடந்த ஒரு 15-16 வருஷமா உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. நீங்க ஒரு வாட்டி மலேசியாலையும் சொல்லியிருக்கீங்க, இந்த அப்புவா எப்படி நடிச்சீங்க அப்படின்னு. ஒரு தொலைக்காட்சியிலேயே ஒரு தொடரா செஞ்சு காட்டிடலாம். அதை யாரு எப்போ கேட்டாலும் அடக்காத்து அப்படியே அந்த ரகசியத்தை உங்களுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு இல்ல மலிப்பிடுறீங்க. விடுற மாதிரி செஞ்சு காட்டிடலாம்னு செஞ்சு காட்ட போறீங்களா? ஆமா. இங்கயா? இங்க என்ன இப்ப இல்ல, கொஞ்சம் எல்லாத்துக்குமே முன்னேற்பாடு வேணும். ஆக பட்டு. ஓகே சார், அரங்கத்துல ஒரு ரசிகர் கேட்க இருக்காங்க. வணக்கங்க. வணக்கம். பத்திரிகையில படித்த செய்தி அது நீங்க தான் இப்பொழுது தெளிவுபடுத்தணும். நடிப்பு துறையில நீங்க எந்த அளவுக்கு துளங்குறீங்களோ அதே அளவுக்கு நாட்டிய துறையில துளங்குவதை நாங்க பார்த்திருக்கிறோம். நீங்க ஒரு படத்துல எம்ஜி ராமச்சந்திரனுக்கு நாட்டியம் சொல்லி தந்ததாக நாங்க கேள்விப்படுறோம். என்னம்மா சின்ன பொண்ணு என்ற பாடல் நான் என் பிறந்தேன் என்ற படத்துல. பிறகு அவர் முதலமைச்சராக மாறிய பிறகு கலை உலகத்தாரெல்லாம் சேர்ந்து அவருக்கு விழா எடுத்த போது உங்களை மிக மிக பாராட்டியதாக நாங்க கேள்விப்படுறோம். அந்த மகத்தான மனிதருக்கு நீங்க நாட்டியம் சொல்லி தந்த போது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மனநிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, பையன் என்ன பின்னி எடுத்துட்டான்னு. இல்ல அவர் 2 பேருமே நீங்க பாத்தீங்க நான் எப்படி வளர்ந்த பிள்ளைங்கிறது அவர் உச்சி முகர்ந்து 2 பேரும் இந்த மடியை விட்டு அடுத்த மடியில ஏறி உட்கார்ற பிள்ளையா தான் இருந்தேன். இந்த 2 மடிகளும் எப்படி பேர்பட்ட மடின்னு எனக்கு தெரியாது. அப்ப சின்ன பையன் சும்மா இவரை தூக்கி வச்சு கொஞ்சுவாரு. இந்த செட்ல வேலையை முடிச்சுட்டு இங்க வேலை நடந்துட்டு இருக்கும்போது அங்க போய் சிவாஜி சார் மடியில ஏறி உட்காந்துருவேன். சோ மக்கள் திலகம் நடிகர் திலகம் 2 மடிகளிலும் தவழ்ந்த பிள்ளை நான். அவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தேங்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் தைரியமே கிடையாது எங்களுக்கு. நான் அப்ப அடிக்கடி தங்கப்ப மாஸ்டரோட போகும்போது நான் என் பிறந்தேன் படத்துல அந்த இதுக்கு பண்ணும்போது போர் அடிக்கும். சில நேரங்கள் வெயில் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருப்போம் ரொம்ப நேரம். இப்ப மாதிரி ஃபாஸ்ட் பிலிம் எல்லாம் கிடையாது. அப்ப அது வரலாம் ஏதாவது பண்ண சொல்லுவாங்க. நான் ஏதாவது ஜோக் பண்ணணும். நான் அப்ப நான் ஏன் பிறந்தேன்னு ஒரு பாட்டு வரும் ஊட்டியில நடக்கிற பாட்டு.
அதுல வந்து எங்க சரி அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய டான்ஸ் நிறைய மல்டிகில்ட்டி எல்லாம் வச்சு அவர் பண்ணவே மாட்டார். அந்த மாதிரி அது மாதிரி வேணும்னே எடுக்கிறோம், வேற மாதிரி காட்டு, இது வேணான்னு. ஆக நாங்க ஒரு விதூஷகன் நாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், சிவாஜி சாருக்கு என்ற ஒரு பாணி இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி நடிச்சு காட்டினேன் அவர்கிட்ட. அதே நான் இருந்திருந்தேன் பாட்டை கூப்பிட்டாரு அவரு கிட்ட கூப்பிட்டு, இது நான் பண்ணா நல்லா இருக்குமா நீ சொல்லு, யாரு பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லு. என்ன திட்டுறாரா இல்ல தப்பா சொல்ல. அப்புறம் சிரிச்சுட்டு முதுகுல தட்டி கொடுத்து நீ நல்லா வருவேன்னு சொன்னாரு. அன்னைக்கு ஈவினிங் எனக்கு கூட்டிட்டு போய் உடற்பயிற்சி செய்யறதுக்கு கத்து கொடுத்தாரு எனக்கு. இன்று வரையில் அந்த யுக்திகளை நான் கையாண்டு கொண்டு இருக்கிறேன். எப்படி செய்யணும், எப்படி முகத்தை பாத்துக்கணும் என்ற, நீ பெரிய நடிகனா வரப்போற அப்படின்னு சொல்லிட்டாரு திடீர்னு. அந்த ஒரு ஆசை எனக்கு நினைவு இருக்கிறது. அவருக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தது ஞாபகமே இல்லை. என்னன்னா அவர் சொல்லி கொடுக்க கூடாதுன்னு இல்லை, எல்லாத்தையும் கத்துக்குவாரு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து அவர் என்னுடைய டான்ஸை பாராட்டினதுதான். அவருக்கு என்று ஒரு தனி பாணி இருந்தது. நாங்க காட்டினதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு ஸ்டைல் ஒண்ணு பண்ணுவாரு. அது அப்படி பண்ணால்தான் அந்த பாடல் ஜெயித்தது, அப்படி செய்யலைன்னா அந்த பாடல் ஜெயிக்காது. நான் ஏன் பிறந்தேனுக்கு அவர் அப்படி கையை ஒரு மாதிரி சுழட்டி தூக்குவாரு, அப்படி ப்ரொஃபைல்ல நிப்பாரு. அதெல்லாம் அவர் தெரியும் எது. அதனால நாங்க டான்ஸ் சொல்லி கொடுத்ததா சொல்லி கொடுக்கிறது வந்து எங்களுக்கு விசிட்டிங் கார்டா வச்சுக்கலாமே தவிர அது நிஜமல்ல. எனக்கு அதை விட பெருமையாக நினைத்தது என்னவென்றால், சலங்கை ஒலி படம் பார்த்து கொண்டிருக்கும் போது நான் படம் போட்டு காட்ட நினைத்தேன். அவர் உட்கார்ந்துருந்தாரு, மரியாதைக்காக நான் பின்னாடி உட்கார்ந்துருந்தேன். அப்ப இப்படி திரும்பி பார்த்து இங்க வா அப்படின்னு சொன்னாரு. அந்த டான்ஸ் காட்சி முடிஞ்சதும் இந்த கையை எடுத்து இங்கே இடுக்கிட்டு இப்படி இறுக்கி ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணாரு. அது இன்று வரை மறக்க முடியாது என்னால. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அமெரிக்கால இருக்கும்போது எங்களை விட்டு பிரிந்தார். அவர் கடைசியாக பலமுறை பார்த்த படம் நாயகன் என்பதை நான் திரும்பி வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக அந்த தொடர்புகள், அந்த நான் அவங்களுக்கு கத்துக் கொடுத்தேன்னு சொல்றதுல வந்து எந்த இதுவும் இல்ல. ஒரு தொழில இங்க வாங்க இப்படி நில்லுங்க, இந்த ஷூ போட்டுக்கங்க, இப்படித்தான் போட்டுக்கணும், இப்படித்தான் லேஸ் கட்டணும்னு சொல்றவங்க கூட கத்துக் கொடுக்கறவன் தான். ஆனா அது நிஜமா இருந்தா ஒத்துக்கணும். நான் அந்த மாதிரி கத்துக் கொடுக்கல அவருக்கு, அங்க இருந்து கத்துக்கிட்டது தான் நிஜம். ஓகே, சரி சார், ஒரு ஃபேனா, உங்களுடைய ரசிகரா, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, அதாவது உங்களோட பர்சனல் லைஃபை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆதங்கம் இருக்கு. அதாவது நீங்க தனியா இருக்கும் பொழுது, ஃப்ரீயா இருக்கும் பொழுது என்ன பண்ணுவீங்க சார்? உடனே யாராவது ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கூட வந்து உட்காந்துருக்கேன் தனியா இருக்கேன்னு சொல்லுவேன். இந்த தனிமையில் இனிமைங்கிறது வந்து ஏதாவது எழுத்து வேலை இருந்ததுன்னா, அப்ப மும்பை எக்ஸ்பிரஸ் எழுதுறேன்னு வச்சுங்க, பல மணி நேரம் தனியா இருப்பேன். ஆனால் நான் தனியா இருப்பதாக உங்களுக்கு தோன்றும். என்னை சுத்தி அந்த கேரக்டர்கள் பூரா இருக்கும். சிதம்பரம்னு ஒருத்தர் கூட உட்காந்து ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஜான்சன் ஒரு குதிரை கடிக்கும் பின்னாடில இருந்து. ஆக இவ்வளவு கேரக்டர்கள் இருக்கும். அது ஒரு கேளிக்கையான ஒரு கூட்டம். அங்கிருந்து தப்பிச்சு வந்து தனியா இருக்கணும்னு தோணும். அந்த தனிமையில இருந்து நண்பர்களோட இருக்கிறது வந்து பெட்டர்னு தோணும். சோ கலைஞனோ ஒரு பாடகனோ ஒரு கவிஞனோ தனிமையா இருப்பதாக சொன்னால் அது போய் ஆழ்கூட்டத்தில் தனியே என்று வேண்டாம் சொல்லலாம். ஒரு மலையாள படத்தின் தலைப்பு அது, அப்படி வேணா சொல்லலாம். ஆழ்கூட்டத்தில் தனியன்னு வேணா சொல்லலாம், தவிர கலைஞனுக்கு தனிமையே கிடையாது. அவன் கூட எப்பவுமே துணை இருந்து கொண்டே இருக்கான். அவனுடைய சிந்தனை ஓட்டம் அவனுக்கு ஒரு பெரு நண்பனாக இருக்கும். உங்களோட ஹாபி என்ன சார்? நம்ப மாட்டேங்கிறாங்க, அதனால நான் சொல்றது இல்லை. சரி சொல்லுங்க, நம்ம முயற்சி பண்றோம் சார். நம்புறோம் சார். சினிமா பாக்குறது. நான் சினிமா ரசிகன். நீங்க சினிமாவில் நடிகனா வரலன்னா என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னு கேட்டா, சினிமா பார்த்துட்டு இருப்பேன். அதுதான் நிஜம். வெரி ஃபியூ பீப்புள் செய்யும் தொழிலும் அவர்களுடைய காதலும் ஒன்றாக இருக்காது. இன்னும் சொல்ல போனா காதலிச்ச பொம்பளையே கல்யாணம் பண்ணிக்க முடியறதில்ல பல பேரால. சோ அது, ஆனா எனக்கு அந்த பாக்கியம் என்ன கிடைச்சிருக்குன்னா, என்னுடைய ப்ரொஃபஷனும் என்னுடைய பேஷனும் ஒன்றாகவே அமைந்தது என்னுடைய பெற்றோர்கள் கொடுத்த அனுமதியினாலும் ஊக்கத்தினாலும் தான். இல்லைன்னா எங்கேயாவது என்ஜினியரா போன்னு வற்புறுத்தி இருந்தாங்கன்னா பண்ணி அதுல பயங்கர ஃபெயிலியர் ஆகி அதுக்கு கூட போக முடியாம ஏதாவது ஆபீஸ்ல அட்டெண்டரா இருந்திருப்பேன். ஓகே சார். ஓகே ரசிகர்களே, நிகழ்ச்சி ரொம்ப சுட சுட சூடா போயிட்டு இருக்கு. இனி தொடர்ந்து ஒரு படத்தொகுப்பை நம்ம பார்க்க இருக்கோம்.